மார்ச் 4ஆம் தேதி இன்றைய விடுதலையில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பெங்களூரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு குறித்து அந்த அறிக்கையில் விவரமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 3 மொழிகளிலும் பலதரப்பட்ட அறிஞர்கள் பெருமக்கள் பங்கேற்று அந்த மாநாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள். திருச்சி ரயில்வே அலுவலகத்துக்கு இந்தியில் பெயரா, கழக தலைவர் கண்டன அறிக்கை என்கிற ஒரு சின்ன செய்தி. திருச்சியில் அமைந்துள்ள தென்பகுதி ரயில்வே அலுவலகத்தில் கர்தவ்ய இத்துவார் என்று ஹிந்தி மொழியை அப்படியே தமிழ் எழுத்துக்களில் எழுதி அவர்கள் அந்த நுழைவாயிலே வைத்திருக்கிறார்கள். இதை இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் அதை அகற்றாவிட்டால் ஹிந்தியை அந்த இடத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றும் ஆசிரியர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்று பாஜக RSS நினைக்கிறது. அவர்களுடைய எண்ணம் ஈடேற காங்கிரஸ் இடம் கொடுக்க கூடாது என செய்தியாளர்களிடையே ஆசிரியர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை கொளத்தூரில் 11.88 கோடி செலவில் மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் என்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு செய்தியும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. 8 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களில் SIR பணியில் 3 கோடி பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது.